நண்பர்களே, அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மேல ஒரு குண்டு போட்டாருங்க. இந்த குண்டு போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய கமேனி என்ற தலைவர் வந்து கொன்னாரு. ஒரு ஸ்கூல் மேல குண்டு போட்டு 160 மேலப்பட்ட குழந்தைகளை கொன்னாரு. அவர் என்ன நினைச்சு போனாருன்னா, அந்த நாட்டை எப்படியாவது வந்து தலைவரை ஒழிச்சு கட்டிட்டு அங்க நம்மளுடைய பொம்மை ஆட்சியை கொண்டு போய் வைக்கலாம், அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் எண்ணெய் வளத்தையும் எப்படியாவது கைப்பற்றலாம் அப்படின்னு நினைச்சு போனாருங்க. ஆனா ட்ரம்ப் நினைச்சதை விட எதிர்மாறா நடந்திருக்கு. இன்னைக்கு ஈரான் வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலாம்னு நினைச்சு போனவரு ஈரான் அடிக்கிற அடியில அவரால் முடியல, தாங்க முடியல. இப்போ கத்துறாரு. ட்ரம்ப் வந்து பின்வாங்கவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தகிட்டு இருக்காரு. 5 நாள், ஏன் 5 நாள் வந்து போர் நிறுத்தம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறியே, இந்த 5 நாள் எதுக்காக அறிவிச்சிருக்கிறேன்னு சொல்லணும்ல, வெளிப்படையா பேசணும் இல்ல. 48 மணி நேரத்துல நான் ஈரான்ல இருக்கக்கூடிய எரிசக்தி துறையெல்லாம் நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்லி தானே போய் அங்க தரைப்படையை அனுப்பியிருக்கிற, விமானங்களை அனுப்பியிருக்கிற, போர்க்கப்பல்லாம் அனுப்பியிருக்கிற, நான் எப்படியாவது காலி பண்ணாம விட மாட்டேன். 48 மணி நேரம் கெடி வச்ச ட்ரம்ப் 12 மணி நேரத்துல பின்வாங்கிருக்கிறியே, நீ தொடநடுங்கின்றத நீ வெளிப்படுத்த வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்போ நான் வந்து பின்வாங்கிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே, இனிமேல் போர் தொடங்க மாட்டான்னு பின்வாங்க வேண்டியதானே. அப்போ உனக்கு அந்த யோகிதை இல்லை, உனக்கு அந்த திராணி இல்லை. அப்போ மூக்க நுழைச்சிட்டோம். அப்போ பின்வாங்கினா இது வந்து அசிங்கம் அப்படின்றத பாக்குற. இது பயந்துட்டு தான் பல நாடுகள்ல கூப்பிடுற, உங்க கப்பல்லாம் அனுப்புங்க, ஈரான் வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற. நீ பண்ற அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், முடிச்சவிக்கித்தனத்துக்கு மற்ற நாடுகள்லாம் கூப்பிட்டு என் கூட வாங்க சப்போர்ட்டுக்கு கூப்பிடுற. இது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அப்போ இன்னைக்கு ஈரான் வந்து உன்னை எதிர்கொண்டு அடிக்கிறதுனால நீ கதற, உன்னால முடியல. இப்போ முடியலன்னா அங்க மத்திய ஆசிய நாடுகள்ல இருக்கக்கூடிய உன்னோட படைகள்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதானே. இதானா நீ பிரச்சனையா இருக்குது? நீ ஏன் படையை போய் அங்க குவிச்சு வச்சுக்கிற? உன் நாட்டுக்கு கொண்டு போ, உன் நாட்டுல கொண்டு போய் வச்சுக்கோ. இது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பாதாளத்துல ஒரு பூதம் வந்து தூங்கிட்டு இருக்குமா. அந்த பூதத்துக்கு சாமியார் என்ன பண்ணுவான்னா, போய் நான் உயிர் கொடுக்குறேன்னு சொல்லி உயிர் கொடுப்பான். அப்போ உயிர் கொடுத்த உடனே அந்த பூதம் என்ன பண்ணுவோம்னா, அது தன்னை மீறி அது அந்த பூதம் வந்து ஆட்டம் காமிக்கும். அப்படி ஆட்டம் காமிச்சதால அந்த சாமியாரால கட்டுப்படுத்த முடியல. ஐயோ நான் பிச்சின்னு பெதறினே ஓடுவான். அது போலதான் இன்னைக்கு வந்து உன் நிலைமை இருக்குது. ட்ரம்ப்பே யோசிச்சு பாரு, ஈரானை நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற. சாதாரணமா அடிச்சு தூக்கிடலாம், தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்ச. ஆனா இன்னைக்கு திருப்பி அடிச்சுட்டு இருக்கோம். இப்போ யோசிச்சு பாரு. இத உன்னை கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்லாத நோட்டா படையோ இல்ல கூட்டமைப்புகளோ ஈரானுக்கு எதிராக இன்னைக்கு வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. ட்ரம்ப்பை நீ தப்பு பண்ற, உன்னை எவனும் கண்டிக்கிறதுல. ஆனா ஈரான் மேல போயிட்டு அரபிய நாடுகள்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் குண்டு போட்டு அழிக்கிறான்னு சொல்லி அவன் மேல வந்து தீர்மானம் போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்தியாவும் அதை ஆதரிச்சிருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு திராணி இருக்கா இல்லையா? உனக்கு திராணி இருந்தா போய் சண்டை போடலாம், எதிர்கொள்ளலாம். உனக்கு திராணி இல்லைன்னா மூடிட்டு போக வேண்டியதானே உன் நாட்டுக்கு. உன் நாட்டுக்கு கொண்டு போ. உன் அங்க எத்து போயிட்டு உன்னோட கப்பல் படை, உன்னோட ஆயுதங்களா குவிச்சு வச்சிருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. கைட்டு எடுத்துட்டு போ உன் நாட்டுக்கு. உன் நாட்டை பாதுகாத்துக்கோ. அமெரிக்காவை போய் உட்காரு, அமெரிக்காவை பாதுகாத்துக்கோ. மத்த நாட்டை பத்தி நீ ஏன் இது பண்ற? ஏன் வந்து ஆக்கிரமிப்பு செய்யற? இது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் குடிச்சிட்டு அதம் பண்ணுவான் ஒரு தெருவுல. அதை அதம் பண்ணிட்டு இருக்கிறவன பாத்தீங்கன்னா, டேய் அடங்குடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அவன் அடங்க மாட்டான். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆளுக்கு போடு டப்புன்னு போட்டு அடிச்சு அவனை உட்கார வைப்பாங்க. அப்பதான் அடங்குவான். அது போல உன்னை வந்து மற்ற நாடுகள்லாம் அடிச்சு உதைச்சி உன்னை அடக்காதனால்தான் இப்படி திமிர் எடுத்து அலையிற. நான் யாருக்கும் அடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. நான் தான் சூரன், நான் தான் உலக ரவுடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற. அப்போ உன் ரவுடித்தனத்தை இன்னைக்கு இஸ்ரேல் முடிச்சிருக்குது. உன் ரவுடித்தனத்துக்கு இஸ்ரேல் ஈரான் வந்து முடிச்சிருக்குது. அப்போ ஈரானுக்கு இது ஒரு பாடமா எடுத்துட்டு நீ உன் நாட்டுக்கு ஓடணும். இல்லை அப்படின்னா
திருப்பி அடிப்பாங்க தான். அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து உழைக்கும் மக்களே, இன்னைக்கு ஈரான் அடுத்து இருக்கக்கூடிய ஜலசந்தி அப்படின்ற அந்த கப்பல் போக்குவரத்துல நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்கள் தேங்கி இருக்குது. அந்த கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் மாலுமிகள் வேலை செய்யறவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிறாங்க. அங்க மீன் பிடிக்க போனவங்க திரும்ப முடியல. காரணம் என்ன? அமெரிக்கா ரவுடி இவன் பண்ண இதுவால எந்த சீண்டன் இல்ல, நான் யாரையும் இங்க விடமாட்டேன், என் நாட்டுல இருந்து கடல் போறது விடமாட்டேன்னு அந்த கப்பல் வழித்தளத்தை ஈரான் மூடி இருக்குது. இப்போ மூடி இருக்கிறதுனால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கப்பல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. போயிட்டு ஒரு வாரத்துல வந்துடலாம், 3 நாள்ல வந்துடலான்னு போனவங்க நீங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ மற்ற நாட்டு கப்பல்லாம் அங்க தேங்கி இருக்கிறதுனால இன்னைக்கு வேற வழி இல்லாம வாயை மூடிக்கிட்டு பின்வாங்கி இருக்கிறாரு இன்னைக்கு ட்ரம்ப். அப்போ இந்த நாடுகள் கப்பல்லாம் போச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ அங்க தேங்கி இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ மற்ற நாடுகள்லாம் நம்மளை வந்து தாக்கிடுவாங்க, நம்ம தனிமைப்பட்டுருவோம் அப்படின்னு இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இதை தெரிஞ்சுட்டு தான் 5 நாளைக்கு நான் பின்வாங்குறேன் போறா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அப்போ இதை வந்து நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் அமெரிக்காவை. இதோட நீ மூடிட்டு உன் நாட்டுக்கு ஓடணும். இல்லை அப்படின்னா மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவன் மேல ஒரு கொட்டு கொட்டி அவனை அடக்கினாதான் ட்ரம்ப் அடங்குவான். அப்படிப்பட்ட ஒரு மிரட்டை உலக நாடுகள், ஒடுக்கப்பட்ட நாடுகள்லாம் சேர்ந்து பண்ணும்போதுதான் அவன் கொட்டத்தை அடக்க முடியும் அப்படின்றத சொல்றோம். நன்றி, வணக்கம்.